guys, welcome back to another video. So இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறது இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 7ஓட ஃப்ரீஸ் லூப் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த டாஸ்க் வந்து எந்த அளவு சுவாரஸ்யமா போயிருந்துச்சு, இன்னைக்கு யார் யாரோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க, and அவங்களுக்குள்ள நடந்த கன்வர்சேஷன் எந்த மாதிரி இருந்துச்சு, யார் யாரெல்லாம் திட்டினாங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா பிக் பாஸ் வந்து எந்த ஒரு அறிவிப்புமே அனுப்பல அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து அறிவிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடியே வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லா விஷயத்தையுமே வந்து கெஸ் பண்ணி வச்சிருந்த காரணத்தினால எதையுமே சொல்லாம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரீஸ் சொன்னாரு எல்லாருக்குமே, அதுக்கப்புறமா லூப் சொல்லியிருந்தாரு, ரீவைன் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எல்லாருக்குமே சொல்லியிருந்தாரு. இதனால பாத்தீங்கன்னு சொன்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு டைரக்டாவே புரிஞ்சுது இந்த வாரம் வந்து நமக்கு இந்த டாஸ்க் தான் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன அறிவிப்பா வந்து வீட்டுல இருந்து எல்லாருக்குமே வர்றாங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து வெளியே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து கேட்கவே கூடாது, உங்க எல்லாருமே நம்பலாமா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கேட்டிருந்தாரு. ஹவுஸ்மேட்ஸும் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா எங்களை நம்ப முடியும் அப்படின்னு சொல்ல ஒரு ஷூரிட்டியும் வந்து கொடுத்திருந்தாங்க. இதை பார்த்துட்டு பிக் பாஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருந்தாரு. இதுல ஃபர்ஸ்டா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சொன்னா நம்முடைய பூர்ணிமாவுடைய அம்மா. அவங்க அம்மா வந்த உடனே வந்து நம்ம பூர்ணிமா வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா பூர்ணிமா வந்து அளவே இல்லை, அவங்களுடைய அம்மா வந்து அழுதிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதோடைய ஃப்ரீஸையும் வந்து பிக் பாஸ் ரிலீஸ் செஞ்சிருந்தாரு. அண்ட் எல்லாருமே வந்து கட்டிப்பிடிச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அம்மா வந்ததுல ஒரு சில விஷயங்களை வந்து ஹிண்டா வந்து கொடுத்திருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா 2 வாரமா நீ வந்து நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்க, அதே வந்து தொடர்ந்து பண்ணு, வீக்கெண்ட்ல வந்து ரொம்ப சோகமா இருக்காது அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பூர்ணிமாக்கு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அர்ச்சனாவுடைய சிங்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து எனக்கு பாட்டு படிச்சு காட்டணும், ரொம்ப கண்டிப்பா வந்து பாட்டு படிச்சு காட்டணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா விச்சு கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க நல்லா கேர் பண்றீங்க, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சாரி நான் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம பூர்ணிமா செய்த விஷயங்களுக்காக வந்து அவங்க சாரி சொன்னாங்க அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு விஷயம். அண்ட் மணியோட டான்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு, அதை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க பாடணும், நீங்க ஆடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரவினா ரொம்ப கியூட்டா நடந்துக்கிற அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஹைலைட்டடா சொல்லியிருந்தாங்க. இவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் என்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா. சோ அவங்க வந்து வேற லெவல்ல தான் இருந்துச்சு. பிகாஸ் சூப்பரான பாட்டு எல்லாம் போட்டு நம்ம பிக் பாஸ் வந்து உள்ள அனுப்பி இருந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா சொன்னா அர்ச்சனா அப்பா அம்மா வந்து உடனே அர்ச்சனா ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க. ரொம்ப அழுதாங்க அர்ச்சனா. அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் லைட்டா தேத்திட்டு இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிட்டது. அவங்களோட அப்பா அம்மா வந்தவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீ வந்து எதுக்காக நீ மாறாத, யாருக்காக நீ மாற வேண்டிய அவசியம் இல்லை, நீ இப்ப பண்றதே பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விச்சுக்கு வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இந்த பொம்மை டாஸ்க்ல வந்து என்னோட பொண்ணு செஞ்ச தப்பு தான், அதுக்கு வந்து எங்களை எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் வந்து நல்ல விஷயங்களையும் அவங்க சொல்லி இருக்கலாம், பட் கெட்ட விஷயத்த சொன்னது வந்து தப்பான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவுடைய அப்பா வந்து அந்த இடத்துல பேசியிருந்தாரு. அது எல்லாருமே நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சது வந்து அர்ச்சனாவோட அப்பா வந்து ஒருத்தர் சொன்னது ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிக்சனுக்கு வந்து ஒரு நிறைய அறிவுரைகள் வந்து கொடுத்திருந்தாரு. ஏன்னா நிக்சன் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப தவறா இருந்த காரணத்தினாலையும் ரீசனா வந்து அவர் சொல்லும் போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு, இவெல்லாம் வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி அதையெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருந்தாரு. சோ அர்ச்சனாக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்குதோ அதே மாதிரி அவருடைய அப்பாவுக்கும் வந்து அவர் லெக்சர் இல்லையா, சோ அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் அந்த விஷயத்துல எல்லாமே வந்து பொறுமையா வந்து தெளிவான முறையில் எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில வந்து தெளிவுபடுத்தி இருந்தாரு. நிக்சன் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துல இருக்க கூட முடியாம போச்சு நிக்சனால. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து தெளிவாகவும் ரொம்ப ஆணித்தரமாவும் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவருடைய அப்பா வந்து சொல்லியிருந்தாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, கள்ளிப்பால் கொடுத்தெல்லாம் ஒன்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து தவறான செயல், அந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. நீங்க ஒரு ஷோ, நீங்க வந்து என்னதான் வந்து ஒரு டாஸ்க் கவனி அடிச்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்க, சாரி சொல்லிக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப பரஸ்பரமா நடந்துக்கோங்க. அது இல்லாம வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து வெளியே தப்பா போட்டுறாது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அர்ச்சனாவோட அப்பா வந்து சொல்லியிருந்தாரு. இதை பாத்தீங்கன்னு சொன்னா நிக்சன் வந்து ஐயோ நம்ம எப்படா சொன்னோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தாரு. பட் அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நம்முடைய விக்ரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வாரம் வந்து கிண்டல் எல்லாம் அடிச்சிருந்தாரு. அந்த கிண்டல் எல்லாத்தையுமே வந்து சுட்டி காட்டியிருந்தாரு. இவ்வளவு நாளைக்கு எப்படி அவருக்கு வந்து அந்த ஞாபக சக்தி இருக்குன்னு தெரியல, பட் அவர் லெக்சர் அப்படின்றத வந்து காட்டும் விதமா வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. அண்ட் அந்த ஒரு இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து அவருடைய அந்த அட்வைஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நீங்க நடந்துக்கணும், நீங்க நடந்துக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சூசகமான முறையில வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது பட்டும் படாம நிறைய விஷயங்களை சொல்லாமலும் இவங்க தான் வந்து டைட்டில் வினர் அப்படின்னு சொல்லாமலும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து தெளிவான முறையில தெளிவுபடுத்தி இருந்தாரு. அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து அதை அமைதியா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு, என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப தெளிவான முறையில் எல்லாருமே கேட்டாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சூப்பரான ஹைலைட்டடான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மாயா பூர்ணிமா வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா காலில் விழுந்து வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து வேற லெவல்ல தான் இருந்துச்சு. அண்ட் விஷ்ணு வந்து சாரி கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. மாயா காலில் விழுந்தது வந்து மொத்தமா அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. சோ அது ஹைலைட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு விஷயம். ஏன்னா என்னெல்லாம் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்குமே மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி காலில் விழுந்திருந்தாங்க. சரி, தேர்ட் வந்து யார் உள்ள வந்தான்னு பாத்தீங்கன்னா சரவண விக்ரமுடைய அப்பா அம்மா. சோ இவங்க வந்து எல்லாருக்குமே நிறைய அட்வைஸ் வந்து கொடுக்கவே இல்லை. சரவண விக்ரமுக்கு எக்கச்சக்கமான அட்வைஸ், நீ நல்லா பண்ற, நீ வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு, உனக்கு வந்து வேற லெவல்ல பயங்கரமா வந்து ஃபேன் பேஸ் இருக்கு, நீ வந்து கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி நீ எல்லாத்துக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணு, கண்டிப்பா அமைதியா இருக்காத, அண்ட் யாரையுமே நம்பாத அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அது யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்றது எனக்கும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம் விளையாடும் போது தனித்துவமா தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. நீ தனித்துவமா
தெரியணும், நீ வந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா ரொம்ப அழகா வந்து பண்ணணும், நீ வந்து பண்றது எதுவுமே வந்து சரியா எடுப்படுது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டியிருந்தாங்க. நிறைய அட்வைஸ் வந்து நம்முடைய சரவண விக்ரம் அப்பா அம்மா வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அம்மா கொஞ்சம் செல்ல அப்படின்னாலும் அப்பா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடியதா கிடைச்சது. பிகாஸ் வந்து சரவண விக்ரம் பதிலாக அவருடைய அப்பாவே வந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி கூட தோணுச்சு. பிகாஸ் ஏன் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டவுனா இருக்காரு அப்படின்றதா இங்க ரொம்ப ப்ராப்ளமே. அவர் வந்து டவுனா இருக்கிறதுனால அவருக்கு வந்து கிட்ட பேரே வந்துச்சு. நல்லா ஆக்டிவா இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா மாதிரி நல்லா ஆக்டிவா இருந்தாரு அப்படின்னு சொன்னா சூப்பரான ஒரு இடத்துல இருந்திருப்பாரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு நினைக்கிறோம். பிகாஸ் ஏன் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய சரவண விக்ரம் இருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிட்ட விஷயம். சோ 4வது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விஜயவர்மாவுடைய அம்மா. சோ விஜயவர்மாவோட அம்மா வரும்போது சூப்பரான ஒரு பாட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க. விஜயவர்மா வந்து உடனே கட்டி பிடிச்சாங்க அவங்க அம்மா. கொஞ்சம் ஒரு பாச பணிப்பு போயிட்டு இருந்துச்சு. சோ இந்த வாரம் அதாவது இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாலும் 4 பேருடைய அம்மா வந்து அப்பா வந்து வந்திருந்தாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பிராங்கா பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க. பட் நம்ம சரவண விக்ரமுடைய அப்பா அம்மா வந்து நிறைய விஷயங்களை ஹோப் கொடுத்து அவங்க பேசியிருந்தாங்க. பட் சரவண விக்ரம் இந்த வாரம் வெளியே போறாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து ரொம்ப ஹோப் கொடுத்தது வந்து அவருடைய அந்த மன ஒரு கஷ்டத்துக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஏன்னா வீக்கெண்ட் வரும்போது அந்த வீக்கெண்ட்ல வந்து அவர் வந்து அந்த ஒரு நிலைமையில தான் இருப்பாரு. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன நினைச்சு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா வந்த வெளியிருந்து வந்த எல்லாருமே வச்சு பேரண்ட்ஸை வச்சு இன்னைக்கு ஒரு டாஸ்க் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டாரு பிக் பாஸ். சோ அர்ச்சனாவுடைய அப்பாவை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு தமிழ் ப்ரொஃபசர் அப்படின்றதுனால அவர்கிட்ட வந்து எழுதி எல்லாமே அனுப்பி இருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை வந்து லிவிங் ஏரியால படிங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமா இந்த டாஸ்க்கை விளையாட போறது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கழுவுற தொடங்கிற டாஸ்க் வரும் இல்லையா, அந்த டாஸ்க் தான். அந்த டாஸ்க்கை வந்து விளையாட போறது ஹவுஸ்மேட்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஐயோ என்ன நடக்க போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து இதுக்கு நடுவரா போட்டிருந்தாங்க. வேற லெவலில் ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் பாத்தீங்கன்னா சொன்னா மாயா அர்ச்சனாவோட அப்பா வந்து ஸ்மால் பாஸுக்கும் அம்மா வந்து பிக் பாஸுக்கு விளையாடுங்கன்னு சொல்லி பிரிச்சு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து எல்லாருடைய அப்பா அம்மாவையும் வந்து பிரிச்சு விட்டாங்க. பிரிச்சு வந்து ஆடுங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஆடிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் கியூபை வந்து கொண்டு போயிட்டு ஜாலியா போடுறது, ஒரு பக்கெட் இருக்கும், அந்த பக்கெட்டுக்குள்ள போறது, இவ்வளவுதான் டாஸ்க், பெரிய டாஸ்க் எல்லாம் எதுவுமே இல்ல. சோ அதை பாத்தீங்கன்னா சொன்னா பேரண்ட்ஸ் அப்படின்ற வகையில அவங்களும் வந்து ஜாலியா ஆடி இருந்தாங்க. சோ 3 பேர் இந்த சைட்ல இருந்து ஜாலியா ஆடி முடிச்சிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்மால் பாஸ் தான் வந்து வின் பண்ணிருந்தாங்க. ஒரே ஒரு சுகர் கியூப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா பிக் பாஸ் தான் வந்து கழுவணும் துடைக்கணும். இதுல அர்ச்சனா பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்மால் பாஸ்ல இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணிருந்தாங்க, எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. அண்ட் அந்த ஃபேமிலி எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லா உட்காந்து அவங்க என்ன சொல்றது வஞ்சர மீன் எல்லாம் வறுத்து கொடுத்திருந்தாங்க வீட்டுல இருந்தவங்க. தினேஷ் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. தினேஷ் வந்து டெடிகேஷன் எடுத்து வந்தவங்க எல்லாருக்குமே வந்து உபசரிக்கணும் அப்படின்ற வகையில நிறைய விஷயங்களை பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கு எல்லா ஏற்பாடுகளுமே தினேஷ் பண்ணியிருந்தாரு. அது வந்து ரொம்ப உண்மையா பாராட்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பாராட்டாம இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே விட்டுட்டு சாப்பிட்டது கூட வந்து தினேஷ் எந்த ஒரு குறையுமே சொல்லாம அவர் கடைசியா வந்து சாப்பிட்டாரு. அது ஒரு எந்த ஒரு விஷயமே இல்லாம எடுத்துக்காம அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம். அண்ட் பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாருமே ஓரளவுக்கு முடிச்சிட்டு ஈவினிங் ஒரு 6 மணியை போல வந்து எல்லாருமே வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு பிக் பாஸ். அது போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையுமே கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ல சொல்லியிருந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச கிஃப்ட் எல்லாருக்குமே கொடுத்திருந்தாங்க அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு விஷயம். அண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அர்ச்சனாவோட அப்பா மட்டும் என்னால வந்து உங்களுக்கு எதுவுமே கிஃப்ட் கொடுக்க முடியாது, பிக் பாஸ் எல்லாத்தையுமே பொடிங்க வச்சுட்டாங்க, என்னால வந்து ஒரே ஒரு அறிவுரை மட்டும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தாரு. இந்த மாதிரி வந்து எந்த ஒரு குரோதங்களோ இல்ல வன்மங்களோ வச்சுக்காம ரொம்ப ஹாப்பியா விளையாடுங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளவு நாள் தான், அதுக்கப்புறமா வெளியும் வாழ்க்கை இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி ரொம்ப அழகான அறிவுரை சொல்லி போயிட்டு இருந்தாரு. ஓகே, சோ இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்துல வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.